சென்னையில் சீசோஃபெர்னியா ஆராய்ச்சி அறக்கட்டளையின் சார்பாக மனநலம் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்றது. இந்த முகாமில் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று 200க்கும் மேற்பட்டோர் வேலைக்காக பதிவு செய்திருந்தனர். சீசோஃபெர்னியா ஆராய்ச்சி அறக்கட்டளை அடிப்படையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை, புனர்வாழ்வு பயிற்சி ஆகியவற்றை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சையின் மூலம் மீண்டு வரும் சமயத்தில் அவர்களுக்கேற்ற வேலைகளை வழங்கி சமூக புறக்கணிப்புகளை களையெடுப்பதோடும் மறுவாழ்வளிக்கும் விதமாக இந்த வேலைவாய்ப்பு முகாமை கடந்த 2 வருடங்களாக நடத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு குறித்த பல செய்திகளை பார்த்திருப்போம். அதிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, இது குறித்து பேசிய சீசோஃபெர்னியா ஆராய்ச்சி அறக்கட்டளை இணை இயக்குனர் மங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு போகும்பொழுது மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கிற அதே அளவு முக்கியத்துவம் மனநல பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு வேலை கொடுக்குறவங்க கிட்ட கிடைக்கல. ஏன்னா இவங்களுடைய டிசபிலிட்டி என்னங்கிறத பற்றின புரிதல் அவங்களுக்கு பெருசாக இல்லை. நிறைய பயம், நிறைய தவறான கருத்துக்கள், இதெல்லாம் அவங்கள பணிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு தடையாக பல எம்ப்ளாயர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தபோது தான் நம்ம முதல்ல பணி செய்கிறவங்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை கொடுக்குறவங்களுக்கு இவங்களை பற்றின ஒரு புரிதல் வரணும். அவங்க மற்றவங்க மாதிரி வேலை பண்ண முடியுங்கிற அந்த கருத்தை அவங்கக்கிட்ட வலியுறுத்தணுங்கிறதுக்காகவும் இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமை இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணி நடத்தினோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 22 நிறுவனங்கள் பங்கேற்றாங்க. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஒரு 250-270 கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணினாங்க. பல்வேறு விதமான செயல்திறன்கள் கொண்டவர்கள், பல்வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே இருந்தவங்க தான் இன்றைக்கி இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டாங்க. எல்லா எம்ப்ளாயர்ஸ்கிட்டேருந்தையும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒட்டுமொத்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றது ஒன்று, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மேக்ஸிமம் பர்சனுக்கு நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். We are including in our company like inclusiveness and growth of every human being and not judging anyone. கிட்டத்தட்ட 100 பேருக்கு பணிக்கான ஒரு ஆஃபர் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து சில பேர் அவங்க டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவில் இது ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிற ஒரு நபர் ரொம்ப ஒரு அதிகமான மேல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல பணியில் இருக்கும் பொழுது ஒரு மனநல பாதிப்பு வருது. அது மனச்சிதைவு நோயாக இருக்கலாம், பைப்போலார் டிஸார்டராக இருக்கலாம், ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு அவங்க அதுலேருந்து மீண்டு வரும்போது அவங்க வேலை ஒரு கேள்விக்குறியாக ஆகுதா அப்படின்னா சில சமயங்களில் ஆகும், சில சமயங்களில் ஆகாது. எப்போ ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேகமோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதோ இல்லை சில விஷயங்களில் கவனம் செலுத்தி செய்கிறதுலையோ ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அது ஒரு டெம்பரரி செட்பேக் தான். கொஞ்சம் அதுக்கு நம்ம அகாமடேஷன்ஸ் கொடுத்தோன்னா அவங்களால அதுலேருந்து மீண்டு இயல்பாக வேலைகள் பண்ண முடியும். சில சமயங்களில் அந்த அளவு ஸ்பீட் அவங்களுக்கு வராமையே போகலாம், அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நாம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களால அதை சிறப்பாக செய்ய முடியும். இல்லை பல இடங்களில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு இடத்துலேருந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்பொழுது இந்த அகாமடேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பணியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்திட்டோன்னா கூட இருக்கிறவங்களை நம்ம இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறத புரிய வச்சிட்டோன்னா இது எல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா அவங்களால 100% நல்லபடியாக வேலை பார்க்க முடியும்.